இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிஷின் வந்து பென்சா கட்டிங் மிஷின் சொல்லுவோம். எம்எஸ் எஸ்எஸ் கட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மிஷின் வந்துருச்சுங்க. இருந்தாலும் இந்த மிஷின் எவ்வளோ திக்னஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு ஹீட் இல்லாமல் கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இது ஒரு எல்லாங்கல் கட் பண்ணிட்டு இருக்காரு. கீழே வந்து இந்த மிஷினுக்கு கீழே வந்து கூலன் டேங்க் இருக்குது. இந்த கூலன் டேங்க்கில் வந்து கூலன் ஆயில் மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து தண்ணி இருக்கும். நம்மளுக்கு அது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கட்டிங் பிசுறு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிட்டே வந்துடும். இதில் இருக்கக்கூடிய பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி இருக்குங்க. பெல்ட் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட் ஆகாது, உடையாது. பெல்ட் மினிமமாக ஒரு 1000 பீஸ் வரைக்கும் கட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கட் பண்ண போகிற ஜாபை பிடிச்சி டைட் வச்சு அதை வந்து கட் பண்ணுறதுக்கு தோதா வந்து நம்மளுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பழைய மாடல். இந்த மிஷினை கட் பண்ணும்போது நம்ம லோடு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுவே பார்த்தீங்கன்னா லோடில் தான் இருக்குது. அதாவது இந்த பக்கம் வந்து அதுவே லோட் ஆகிக்கிறது. லோட் ஆகி மெதுவாக அதுவே கட் பண்ணிடுது. நம்ம லேசாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கட் ஆகும். ஆனால் நம்ம அழுத்துறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை அழுத்தி நம்மளே கட் பண்ணோம் அப்படின்னா பிளேடு வந்து சீக்கிரம் போயிடும். இதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிஷின் வந்து பவர் ப்ரெஸ் மிஷின். பவர் ப்ரெஸ் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இரும்பு விலைக்கு பவர் ப்ரெஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முந்தையெல்லாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம உலையில வச்சு காய வச்சு அடிச்சு நெளிச்சு அல்லது ஓட்ட போடுறதா இருந்தால் வெட்ரூம் அந்த கட்டரை வச்சு சம்பட்டி வச்சு அடிச்சு தான் ஓட்ட போடுவோம். இன்னைக்கு பவர் ப்ரெஸ் வந்து அதிகமாக வந்துட்டதுனால பெரும்பாலும் நம்ம இந்த சம்பட்டி அடிக்க வேண்டிய வேலை இல்லை. பவர் ப்ரெஸ்லேயே அடிச்சு இது பண்ணிடுறோம். இந்த பவர் ப்ரெஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாவை தூக்கி வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால ஒரு ரோலர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு. இங்கே என்ன மாதிரி வேலைலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈபிக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஈபி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி சேனல் அப்புறம் நிறைய டைப்பில் சேனல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வயர்லாம் போகிறதுக்கு வந்து எம்எஸ்ல சேனல் பண்ணி அதில் போஸ்ட்டில் வந்து மாட்டியிருப்பாங்க. அந்த சேனல்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு இது வந்து போஸ்ட் சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு இழுவ கம்பி மாதிரி கொடுத்து தரையில் வந்து ஊண்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ராடை வந்து பூமியில் ஒரு 6 அடி வரைக்கும் பள்ளம் தோண்டி பதிச்சிருவாங்க. பதிச்சுட்டு உள்ள கொஞ்சம் காங்கிரீட் போடுவாங்க அல்லது உடகலை போட்டு குடியை மூடிடுவாங்க. மூடிட்டு இந்த ராடுக்கும் அந்த ராடுக்கும் கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு இழுவ மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னா போஸ்ட் வயர் வந்து இழுத்து டைட்டாக இருக்கும். அப்போ ஒரு சைடு கடைசியாக நிற்கக்கூடிய போஸ்ட் வந்து சாஞ்சிரும். அப்போ அந்த கடைசியாக நிற்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட 4 பக்கத்துலையும் இதை கொடுப்பாங்க.